ஹே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம மழை சென்னையில். ஸோ ஓரமாக காரை போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே மழையை பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை. ஒரு லாஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நோவாவோட ஆர்க் ஸ்டோரி பற்றி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. எப்படி பில்டு பண்ணணும், எவ்வளோ லென்த்தில் பண்ணணும், எவ்வளோ வித்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்குறாரு. ஸோ எக்ஸப்ட் த கண்ட்ரோல் சிஸ்டம், ஐ மீன் த ஸ்டேரிங்கை வந்து இல்லாமல் ஸோ வந்து அந்த ஆர்க் இருக்குது. அப்போது ஒருவேளை ஸ்டேரிங் இருந்திருந்தா அந்த ஆர்க்குக்கு ஒருவேளை அவர் யோசிச்சிருக்கலாம், சூழ்நிலையை பார்த்து இது ஒரு சேஃபான ஜோனாக இருக்கலாம், இல்லை வந்து இங்கே நிறுத்தலாம், இல்லை கூட இருக்கவங்களால் சொல்லி இந்த இடத்துல நிற்கலாம், ஸோ நமக்கு எதுவும் ஆகாதுன்னு ஒரு ஒரு ராங் கைடன்ஸில் வந்து ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு, இல்லை அது ஒரு மெஸ்ஸில் முடிஞ்சிருக்கலாம். பட் ஆண்டவர் என்ன நினச்சாருன்னா, கரெக்டான இடத்துல போய் ஆண்டவர் வந்து அதை பிளேஸ் பண்ணார். ஸோ நம்மளோட லைஃப்பும் அப்படி தான். நம்மக்கிட்ட எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஸோ நம்ம ஃபுல் சரண்டர் ஆண்டவர்கிட்ட பண்ணிடணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது சின்னதோ பெருசோ நீங்கள் தான் பொறுப்பு. நான் முழுசாக சரண்டர் பண்ணிட்டாரு. என் வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், என்னோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ எனிதிங் மைட் பி லாட், ஐ டோட்டலி சரண்டர் டு யூ. ஸோ த ஃபோர்காஸ்ட். உங்களுக்கு தான் என்னோட லைஃப்பில் இருக்க ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸு, நெக்ஸ்ட் மினிட்ல என்ன நடக்கும் எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. என்ன நீங்கள் லெஃப்ட் போக சொன்னால் லெஃப்ட் போவேன், ரைட்டு போக சொன்னால் ரைட்டு போவேன், நீங்கள் வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ணுவேன். அப்படி ஒரு கமிட்மெண்ட், சரண்டர் நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கும் போது டெஃபினெட்லி கடவுள் வந்து நோவாவை எப்படி கைவிடலையோ அதே மாதிரி நம்மளையும் கைவிட மாட்டார். ஸோ அதை பற்றி நான் யோசித்தேன், இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஆமென்.